பயம், பயாஸ்கோப் ஆகிய திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் தற்போது நம்மிடையே இருக்கிறார். அவர் இன்று முகநூலில் பதிவிட்ட ஒரு பதிவுதான் ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது. குறிப்பாக பிரபாகரன் அவர்களோடு சீமான் இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் தான் எடிட் செய்து கொடுத்ததுதான் என்று ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அது மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இது குறித்து அவரிடமே கேட்கலாம். சார், இப்ப குறிப்பா இன்னைக்கு நீங்க பதிவிட்ட இந்த பதிவு என்பது மிகப்பெரிய ஒரு, அதாவது பெரியாரை விமர்சித்த பிறகு இன்று பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பேச்சாக மாறி இருக்கு. அப்படி இந்த புகைப்படத்தை நீங்க தான் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்? இதோட பின்னணி என்னங்க சார்? அதாவது நான் தமிழன் தொலைக்காட்சியில டைட்டில் அனிமேட்டரா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்போதான் நம்ம செங்கோட்டையன்லாம் அங்க வேலை செய்றாரு. செங்கோட்டையன்கிறவரு ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளரா இருந்தவர். அவரு சீமன் கூடவும் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவரு. எனக்கு டைட்டில் அனிமேஷன்னால அவ்வளோ சிறப்பான டைட்டில் அனிமேஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு, விசாரணைங்கிற ஒரு டைட்டில் அனிமேஷனுக்கு எனக்கு பாராட்டு விழாலாம் வச்சு தங்க மோதிரம்லாம் குடுத்தாரு தமிழன் டிவி எம்டி. அந்த காலகட்டத்தில எனக்கு நான் அத முடிச்சுட்டு திரும்ப மக்கள் தொலைக்காட்சியில வெங்காயம்ங்கிறத வாரம் ஒரு எபிசோடா பண்றதுக்காக மக்கள் தொலைக்காட்சிக்கு வந்துட்டேன். அப்போ அப்பவும் வெளியிலிருந்து செங்கோட்டையன் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நெறைய அவருக்கு தேவையான டைட்டில் அனிமேஷன், டைட்டில் கார்டுலாம் அவருக்கு ஃப்ரீலான்சர் மாரி நான் எடிட் பண்ணி குடுத்துட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் அவரு சில புகைப்படங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு டிவிடில போட்டு எடுத்துட்டு வந்தார். அதாவது தலைவர் பிரபாகரன் அவர் மகேந்திரன் சார் கூட இருக்கிறது, இன்னும் வேறு சில புகைப்படங்கள்லாம் அவருக்கு கிடைச்ச புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு, அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துகிட்டு இது 2யும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் எதுக்குன்னு கேட்டப்போ, நாங்கள் அவருக்கு சர்ப்ரைஸாக அவருக்கு gift கொடுக்கறதுக்காக வேணும், நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்தா அவர் வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அப்போது எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா, எனக்கு சீமான் அண்ணா அதுக்கு முன்னாடி தெரியும். இந்த மாதிரியான ஒர்க் பண்ணும்போது அப்போல்லாம் ஃபோட்டோஸ் 7 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ ஒரு நேச்சராக ஒரு லைவாக ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஆயிடுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய குறைபாடுகள் தெரியும். அவரோட தலைக்கும் பின்னாடி ஷேடோ வச்சிருப்போம். அண்ணனோட கைக்கு பின்னாடி அந்த ஷேடோ வைக்க மறந்துருப்போம், வைக்காம விட்டுருப்போம். அந்த ஷேடோ அதே இப்போ ஒரு இடத்துக்கு ஷேடோ விழுதுன்னா தலைக்கு பின்னாடி இருக்கும், இன்னொருத்தவங்க பின்னாடி இருக்கும்ல. தலைவரோட படத்துக்கு பின்னாடி அந்த ஷேடோலாம் வச்சிருக்க மாட்டோம். அது அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பண்ணணும் அப்படின்லாம் நினச்சி பண்ணல. சரி ஒரு ஃப்ரேம் போட்டு மாட்டுறதுக்காக அண்ணன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனுக்காக பண்ணி கொடுத்த அந்த புகைப்படம், நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம். அது பிற்காலத்தில் அவர் நேரில் சந்திச்சதா வேற வேற தகவல்களோட உலா வரும்போது நான் அவர்கிட்ட ஒரு பாட்டி வெங்காயம் படம் ரிலீஸ் ஆனப்போ அவரை சந்திச்சப்போ கேட்டேன். என்னன்னா, நீங்கள் வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டுறதுக்குன்னு சொன்ன படம் இன்னைக்கு வேற மாதிரியான தகவலோட போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. உட்ரா, நம்ம ஒரு புகைப்படத்தால் ஒரு அரசியல் தலைவரை உருவாக்கி இருக்கிறோம், அவர் வளர்ந்து வந்தால் நமக்கு நல்லதானடா, நம்ம அண்ணன் தானடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரா அப்படின்லாம் சொல்லுவார். அப்போதைக்கு எனக்கு நம்ம கொடுத்த புகைப்படம் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது நடுவில் சிலர் குலத்துறையா விடுதலை ராஜேந்திரன் இவர்கள்லாம் யாரோ திரைத்துறையில் கொடுத்து எடிட் பண்ண புகைப்படம் அப்படிங்கிற தகவலும் வெளியில் வர ஆரம்பிச்சுது அந்த சமயத்திலேயே. நான் அதுவும் செங்கோட்டையன்ட்ட கேட்டேன், நீங்கள் இது தகவல் சொன்னீங்களா? நான் யார்கிட்டையும் சொல்ல, ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் யார்கிட்டையுமே இது நாம தான் எடிட் பண்ணணும்னு சொல்லாத, அவர் அண்ணன் ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு, அது ஒரு நல்லதுக்கு தானே பயன்படுத்துகிறோம், அண்ணன் தலைவர் இல்லாத கட்டத்தில் நாம் அதை எடுத்து முன்னெடுத்து அந்த இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த புகைப்படம் பயன்படுத்துறது நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது. நம்ம என்ன தலைவர் பிரபாகரன் அவ்வளோ நேசிச்சேன், நம்ம அதுக்கு அடுத்தது யாருமே இல்லாத மாதிரியான ஒரு சூழல் உருவாகும்போது நல்ல விஷயத்துக்கு பயன்படுது அப்படிங்கும் பொழுது நம்ம அது இது வரைக்கும் நான் அதை சொல்லணுங்கிற எண்ணமே எனக்கு எந்த இடத்துலையுமே வரல. இப்படி தகவல் வெளியில் வரும்போது நீங்கள் சொல்லிட்டீங்களான்னு நான் அவர் செங்கோட்டையனை கேட்பேன். இல்லைடா, அவங்களா யூகத்தில் சொல்கிறாங்க, நம்ம அதை பற்றி ஒன்றும் கண்டுக்காமல் விட்டுட்டாலே அது கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். அது நானாக சொல்கிற வரைக்கும் யாருமே அதை அது எடிட் பண்ணப்பட்ட புகைப்படம்னு யாருமே நினைக்கல. இல்ல, இப்ப குறிப்பா சொல்லணும்னா, சீமான் இப்ப முக்கியமா ஒரு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு முக்கியமா பிரபாகரன் அவர்களை தான் ஒரு ஒரு இதுலயும் சொல்லிட்டு வராரு. இப்ப பிரபாகரன் அவர்களை அவர் சந்திச்சிருப்பாரா? இல்ல சந்திக்காம இந்த புகைப்படத்தை பொறுத்தவரையிலும் வேறொரு புகைப்படமும் இந்த புகைப்படம் இவருடைய புகைப்படமும் இணைத்து இப்படி செய்யப்பட்டதா? இது எந்த காலகட்டத்தில் செய்யப்பட்டது? இல்லை, இந்த புகைப்படம் நான் உருவாக்குனது. இப்போ அவர் சந்திச்சதா பக்கத்தில் நிற்கக்கூடிய புகைப்படங்கள் இருக்கு இல்லைங்களா, அது நான் உருவாக்குனது. அந்த புகைப்படம் எடுக்காம அதை தவிர அவரை சந்திச்சதா வேற எந்த புகைப்படமும் இணையத்தில் கிடைக்கல, இல்லை அவரும் வெளியிடலை. அவரை சந்திச்சப்போ புகைப்படம் எடுத்தாரா, சந்திச்சாரா, இல்லை சந்திச்சப்போ புகைப்படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத பற்றி நான் அவ்வளோ ஆதாரப்பூர்வமாக உறுதிப்பூர்வமாக நான் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த புகைப்படம் ஒரிஜினலாக எடுக்கப்பட்டது இல்லை அப்படிங்கிறத நான் ஒரிஜினலாக நான் சொல்ல முடியும். அது நான் எடிட் பண்ண அப்படிங்கிறதன் பேரில் நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன்.
எனக்கு என்ன ஒரு இதுனா, பிரபாகரன் அவர்கள அண்ணன் சீமான் வந்து அடிக்கடி சொல்றாரு. பிரபாகரன் அவர்கள பேரையே உச்சரிக்கிறதுக்கே இங்க வந்து பயந்துட்டு இருந்த சூழல்ல, நான் வந்த பிறகு தான் இங்க பேர உச்சரிக்கக்கூடிய சூழல் உருவாச்சு அப்படின்லாம் சொல்றாரு. எனக்கு அந்த புகைப்படத்த எடிட் பண்ணி குடுத்தோம் அப்படிங்கிறவங்களோட அடிப்படையில எனக்கு ஒரு நெறைய நேரம் நான் மனசு கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா, அவரு நெறைய சொல்ற கதைகள் உண்மைக்கு முரணானதா இருக்கும். இந்த புகைப்படத்த அடிப்படையா வச்சுட்டு அவர் சொல்ற கதைகள் நெறைய உண்மைக்கு முரணானதா இருக்கும்.